இந்த வீடியோவில் நாம் எழுத போகிற கோடை ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம செட்டப் பண்ண போகிறோம். அண்ட் அந்த என்விரான்மெண்ட்டோட பேர் ரெப்லிட். அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். replit.com போனீங்கன்னா சிம்பிளாக ஓப்பன் ஆகிடும். அங்கே போய்ட்டு முதல்ல நம்ம சைன் அப் பண்ணிட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட். ஸோ கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அதோட ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆகிடும். ஸோ எஸ், கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இப்போது ரெப்லிட்குள்ளே லாகின் ஆகிட்டோம். இப்போது நம்மளோட நேமை கொடுத்துடலாம். அலெக்ஸ் அமலராஜ், whatever you want to call it. உங்கள் பேர் என்னவோ அதை கொடுங்க. நான் என்னோடய பேரை கொடுக்குறேன், அலெக்ஸ் அமலராஜ். அண்ட் ஒர்க்குக்கா, பர்சனல் யூஸ்க்கா, ஸ்கூலுக்கா, பர்சனல் யூஸ் தான். ஸோ I'm going to choose that. ஃப்ரீ அக்கௌண்ட் இப்போதைக்கு போதும். ஸோ I'm going to click continue with starter and start creating கொடுத்துடலாம். That's it. ஸோ இப்போ டேரெக்டாக ரெப்லிட்டோட மேஜர் வேல்யூ ப்ராப்போசிஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் போயிட்டு நார்மலாக போயிட்டு கோட் எழுத தேவையில்லை. இங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பில்ட் பண்ண சொன்னீங்கன்னா அதுவே ஆக்சுவலாக பில்ட் பண்ணிடும். இட் இஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் கோடிங் பிளாட்ஃபார்ம். நம்ம ஃப்யூச்சரில் இந்த பிளாட்ஃபார்மோட டீட்டெயில்டாக இதோட ஏஜென்டிக் கோடிங் ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பக்கா ஆப் பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம கற்றுக்கலாம். பட் ஃபார் நவ் லெட்ஸ் டேக் பேபி ஸ்டெப்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம் இந்த ஜேர்னியை. ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனே போயிட்டு கிளிக் பண்ணேன்னா இந்த நியூன்றது வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவை. ஓகே, நம்ம கம்ப்யூட்டரில் கழுத குதிரையை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன்லைனில் இந்த மாதிரி ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் Node.js. ஸோ Node.jsன்றது ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல என்விரான்மெண்ட். ஓகே, நிறைய ப்ரீடிஃபைன்ட் பேக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு அதிலே இன்ஸ்டால் ஆகிருக்கும். உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். பட் இப்போதைக்கு Node.js அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட்டை நாம் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு என்விரான்மெண்ட், அவ்வளோதான். நம்ம கோடை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உங்களோட ஆப் பேர் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு மை ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங்கை கரெக்டாக டைப் பண்ணி JS ஆப். ஓகே, M கேபிட்டல், F கேபிட்டல், JS கேபிட்டல், அப்புறம் A கேபிட்டல். இதுக்கு பேர் வந்துட்டு கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் எவ்ரி வேர்ட் கேபிட்டலாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு நல்ல கோடராக நீங்கள் வந்து ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே நம்ம போக கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் இதை வந்து இந்த ஸ்டைலில் நான் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஓகே, மை ஃபர்ஸ்ட் JS ஆப். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரைவேட்டாக போக முடியாது, ஏன்னா அதுக்கு பெய்ட் அக்கௌண்ட் வாங்கணும்னு சொல்லும். ஸோ இப்போதைக்கு நம்ம கற்றுக்க தானே போகிறோம். பப்ளிக் பரவாயில்ல, ஃப்ரீ அக்கௌண்ட் பரவாயில்ல. ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸு, வேர்ல்டு கிளாஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம வந்துட்டு ப்ரைவேட் அக்கௌண்ட், பெய்ட் அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு கற்றுக்கும் போது தேவை கிடையாது. ஃப்ரீ அக்கௌண்ட் இஸ் ஃபைன். ஆல்ரைட், லெட்ஸ் கிளிக் கிரியேட் ஆப். ஒரு 2 minutes ஆகும் அது வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக இது AI பவர்டு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றத காட்டுது. ஸோ என்னோடய மண்டையை நான் நகர்த்திக்கிறேன் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி சி. நெக்ஸ்ட் டன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல மெயினாக நீங்கள் 2 விஷயம் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல கோடு. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு நோட் பேடில் கோடு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க, கோடு எழுதுவீங்க. அதுக்கப்புறமா ஒரு டெர்மினல் விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கே போயிட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ட்டு டெர்மினலில் சொல்லுவீங்க. ஸோ அப்போது அந்த டெர்மினல் விண்டோ வந்துட்டு அந்த நோட் பேட் டாக்குமெண்ட்டை கால் பண்ணி ரன் பண்ணோம். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ரெப்லிட்டில் எல்லாமே ஆன்லைன், எல்லாமே ஒரே விண்டோவில் உங்களுக்கு உங்கள் ப்ரௌசர்லேயே வந்துடும். ஸோ இந்த இடத்துல இந்த index.js ஃபைலில் தான் நம்ம வந்துட்டு கோடை எழுத போகிறோம். ஓகே, அண்ட் இங்கே ரன் பண்ணோன்னா இது ரன் ஆகும். அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, விவகாரமான ஆள். இவன் தான் AI அசிஸ்டண்ட். இவங்கிட்ட போயிட்டு நீங்கள் இங்கே பேசி, ராஜா இது இப்படி பண்ணு, அந்த லைனில் போயிட்டு அந்த இதை அப்படி மாற்று, அந்த எரர் எனக்கு இங்கே வருது, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்ட்டு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ட்டு நீங்கள் எப்படி பேசி வேலை வாங்கி அந்த கோடை ரன் பண்ண முடியுமோ அப்படி ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம போக கற்றுக்கலாம். பட் இப்போது பேபி ஸ்டெப்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு AI அசிஸ்டன்ட்னா என்னன்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் தரேன். பட் போக இன்னும் நம்ம பெரிய 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 விஷயங்கள்லாம் நம்ம இதை வந்து கற்றுக்கலாம். பட் ஃபார் நவ் இதை வந்துட்டு கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுவோம். நம்ம ப்ராப்ளி இஃப் யூ வாண்ட் டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். பட் ஏன்னா இந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்ப்பா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக வேணும்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளமே இல்லை. ஸோ இப்போது முதல் லைன் ஆஃப் கோட் எழுதி அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, கன்சோல் CO
என் இங்கேயே வந்துச்சு பார்த்தீங்களா, டவுன் போய்ட்டு என்டர் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். டாட் இங்கேயே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதில் அவைலபிளாக இருக்குன்ட்டு சொல்லுது. ஸோ நான் லாக்னு கொடுக்க போகிறேன். அகைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னன்றதெல்லாம் போக போக பார்ப்போம். ஸோ console.log இப்போது ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி அதுவே எழுதியிருக்கு. ஸோ ஒரு அப்போஸ்ட்ரஃபி HELLO ஸ்பேஸ் WORLD, அதுக்கப்புறமா அந்த அப்போஸ்ட்ரஃபி க்ளோஸ் பண்ணிடுவோம். ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் இட். ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதிட்டோம். console.log hello world அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த hello worldன்ற லைனை இது வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணோம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, வேலை செய்தான்றதை பார்க்குறதுக்கு மட்டும்தான். இப்போது இதை போய்ட்டு நம்ம ரன் பண்ணுறோம். இப்போது ரன் பண்ணிங்க அப்படின்னா கன்சோல் ஓப்பன் பண்ணிங்கன்னா hello world. இப்போது இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம் நம்மளால். ஏதோ பட்டனை கிளிக் பண்ணி விட்டேன். எனிஹவ் இப்போது அந்த பட்டன் வந்து ஏஐ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது என்னன்ட்டு. மேபி இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் எனிதிங் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்ட், இப்போது நான் என்ன சொல்கிறேன், ஹலோ நியூ வேர்ல்டு அப்படின்ட்டு கொடுக்குறேன். WORLD. ஓகே, ஸோ இப்போது இதை ரன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ஹலோ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லைனில் வந்துருச்சு, ஹலோ நியூ வேர்ல்டு செகண்ட் லைனில் வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி எத்தனை தடவை 20 தடவை 30 தடவை பண்ணணுன்னாலும் வரும். இப்போ இந்த இடத்துல நான் 2ன்னு கொடுக்குறேன். திருப்பி போய் ரன் பண்ணி பார்த்தோன்னா ஹலோ வேர்ல்ட் 2. இதை அப்படியே காப்பி பண்ணி 3 4 5. ஓகே, எத்தனை தடவை கொடுத்தாலும் அத்தனை தடவை ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த லைன் ஆஃப் கோட் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணி நம்ம அதை வந்துட்டு டீபக் பண்ணணும், அதில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், அந்த அவுட்புட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். console.log அப்போஸ்ட்ரஃபிக்குள்ளே ஹலோ வேர்ல்ட், பேரந்தீசிஸ்குள்ளே ப்ராக்கெட்ஸ்குள்ளே அப்போஸ்ட்ரஃபிக்குள்ளே ஹலோ வேர்ல்ட். அது என்ன டெக்ஸ்ட் நீங்கள் போட்டிங்கனாலும் அது வந்துட்டு அங்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக உங்களால் டிபக் பண்ண முடியும். ஆல்ரைட், போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ரெப்லேட்டை நல்ல டூல். ஃப்யூச்சரில் நான் சொன்ன மாதிரி இந்த கன்சோலை தூக்கி இங்கே கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல நம்ம கோடை பார்க்கலாம் அண்ட் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கோடு எழுத லெஃப்ட் சைடில் அவுட்புட் பார்த்துட்டே போயிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளோட வேலை முடிக்கிறதுக்கு. அசிஸ்டன்ட் வேணும்னா இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு இதுக்கிட்ட பேசி நம்ம வேலைகளை வாங்கலாம். அது வந்து Claude 4.2 Sonnet மாடலை யூஸ் பண்ணுது. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த ஏஐ அசிஸ்டன்ட் வந்துட்டு இங்கே நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம ரெப்லேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இட் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். லிமிடேஷன்ஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ChatGPT மாதிரி டூல்ஸ், அதுக்கப்புறமா அந்த Claude வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கும், Claude டூல்ஸு, அதுக்கப்புறமா சேம் திங் வித் Perplexity, Gemini இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் டூல்ஸை நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டு ரன் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நம்ம கற்றுக்கிற வரைக்கும் இது எல்லாமே போதும். ஓகே, நம்ம அடுத்தடுத்து டெமோஸில் இதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள். போதும். கற்றுக்கிட்டதுக்கு அடுத்து நாம் என்ன பண்ணலாம், இந்த ஏஐ ஏஜென்ட்டை நம்ம காசு கொடுத்து வாங்கி ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணி வேலையை வாங்கலாம். ஸோ இது வந்துட்டு இப்போவே நீங்கள் பண்ணக்கூடாது. பேபி ஸ்டெப்ஸ், ஸ்டேஜ் அப்ரோப்ரியேட்டாக நம்ம நடந்துக்கணும். இப்போதைக்கு நம்ம வெளியே இருக்கிற ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி இங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி நம்ம வேலைகளை முடிச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் இந்த அசிஸ்டண்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கலாம். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய். அண்ட் கீழே நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கொடுத்து வச்சுருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.